நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பக்கம்னா இன்னைக்கு பக்காம வேணும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புண்ணியம் வாங்கி உண்மையிலே ரொம்ப நாளா நாங்க தள்ளி வச்சிருந்தாங்க. இப்ப ஒட்டி இருக்கு லேசா. அதுக்கு நீ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு போது. ஏமா ஏன் இப்படி முக்காடு ஓட்டுருக்கிய? பனி அடிக்காம கூட இன்னைக்கு என்ன நாடு? இந்த நாளையில யாரு முக்காடு போடலாமா? மஸ்கட்டை சேர்ந்த காரணகம் அவர்கள் எனக்காக 50 ரூபாயை அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்துள்ளார். அண்ணர் அவர்கள் குடும்பத்தார்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு செல்வ சிறப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் அதிகாரம் என்று வெளியே வரக்கூடியவன் கோமாளி. இந்த கோமாளியை உணர்ந்து அன்பளிப்பளித்த குடும்பத்தாருக்கு நன்றி வணக்கம். என்னோட கலைஞர்கள் சார்பாக நன்றி. கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கு, அற்புதமான கூட்டம். தங்கச்சி செல்ல கையில வச்சுக்கிட்டே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. எடுக்கிறதே எடுக்கிற நானும் டான்ஸ் கதையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு மட்டும் எடுக்கக்கூடாது. புண்ணியத்தை நல்லா மோசமான பொம்பளை கட்டிருக்கு. அதனால வேலை வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு ட்விட்டர்ல போட்டுறாங்க. நீ ஏன் வச்சுக்கிட்டு கூட பார்த்துக்கிட்டு கிட. நல்ல கூட்டம், அற்புதமான கூட்டம். நேற்று போன ஊர்ல கூட இப்படி கூட்டம் இல்லையா? ஆமா, ஆணையர்கள் மண்டையில மசிஞ்சு இருந்தாக்க இப்படி கொட்ட கொட்டா தெரியா போடுச்சு. இன்னைக்கு கூட்டம் நிறைஞ்ச கூட்டம். 50 விருந்தினர்கள் அழகா உட்காந்து பாக்குறாங்க. அதனால உங்கள் பார்க்கல இருக்குதுன்னா இப்படிப்பட்ட கூட்டத்தில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நாடகத்தை பார்க்கணும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. நாடகத்தை பார்க்கணும் பார்ப்பாங்க. அவங்க கண்ணை இடித்து முடிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. கண்ணை முடிச்சுட்டா பார்ப்பாங்க. எப்படின்னு இருக்கிற நாடகம் பார்க்கணும் வந்திருக்காங்க. நாடகத்தை பார்த்தா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம், அந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரம் என்ன, அதை ஒரு சிலர் வந்துருப்பாங்க. ஒரு சிலர் அதுடைய பக்கத்துல கம்மாக்காரர் இருக்கு. ஐட்ட மகன் வந்திருக்காரா, மாமன் மகன் வந்திருக்காரா, இல்ல வேற ஐட்டங்க வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த நாடகத்துல வந்து பஞ்சத்தில் நடிக்கக்கூடிய நாடகத்தையும் பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. ஒரு ஆள் ஒத்த காலில் நிற்பாரு. இன்னைக்கு வந்திருக்க வண்டிக்கு நல்லா பேசுமா, நல்லா பாடுமா, அந்த பிள்ளை தர்க்கத்தை நல்லா பண்ணுமா, சரி அப்படின்னு பார்க்கணும்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் காலையில மானம் பிடிக்கிறாரு. நம்ம ஊர்ல இன்னைக்கு மானம் பிடிச்சு விடுவாரா, பிடிக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. அங்கே இருக்க வேண்டு கூட எதுக்கு உட்காந்துருக்க அந்த 3 தானே வந்திருக்க தாண்டி தரப்புல பாவடை தூக்கணும் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு வந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் வந்தால் பரவாயில்ல. நம்மளுக்கு திடீர்னு வரையும் நாடகத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா கண்ணால நாடகத்தை பார்த்து ஒரு நாளைக்கு எதிர்த்தது கையிலேயே ஏற்றி கட்டிக்கிட்டு கொட்டைக்கு முன்னால திருத்துக்கிட்டு போக போற பார்த்தா மைத்தட்டுக்கார என்ன செய்வாங்க, நாடகக்கார 1-2 போவாங்கன்னு சொல்லி லைட்டே விட மாட்டாங்க. கருண் ஓட்டுப்பாங்க. கொடார போய் போனது என்ன தெரியுமா, இந்த 5 பேர் போனதுல ஒருத்தர் மட்டும் போனது சொல்லி மக்கள் கைதை தொக்குறதுங்க உட்காந்து பொங்கல் ஒரு கூட தள்ளிப்பட்டு வந்துருக்கேன். வர்ற நேரத்தை பார்த்தா கடைசியில காண்டி கருப்பு வந்த இடத்துல சும்மா இருக்கக்கூடாது. ஆட்டு கறியை போட்டாங்க, திண்டாச்சு. கோழி கறியை போட்டு அதுக்கு திண்டாங்க. ஆட்டு கொட்டையை வச்சாங்க. ஆட்டு முட்டையா, ஆட்டு கோழி முட்டையை திண்டு விட்டவில்ல. திண்டதுனால அந்த பிள்ளைக்கு பருவ போட்டு சடக்குன்னு போட்டுச்சு. போட்டது அந்த பிள்ளைக்கு வளர்த்த கலக்க ஆரம்பிக்க. ஆகா பப்புடுக்காரங்க முடிக்க போறேன். அதுக்குள்ள நம்ம போய் முடிச்சுட்டு வரணும். இந்த புள்ள பாவடை தூக்கிட்டு அழகா உட்கார
அந்த கொட்டைக்கு பின்னால பின்னாடி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புல வராம அங்கிட்டு உட்காந்துட்டோம்ல. ஒவ்வொரு நேரத்துக்கு பாத்தீங்கன்னாக்க உட்காந்துக்கிறதுக்குள்ள ஓட்டுக்கு ஜடப்புஞ்சம் இந்த கிராமத்தில் தள்ளிட்டு போன ஒரு கூட அதுல போய் ஜடப்புஞ்சம் பகுமானமா உட்காந்துக்கிடுச்சு. சாட்டிகள் பிள்ளைக்கு ஒரு அளவு தெரியல. காரணம் ஆகாம முடிக்கப்பட வேகம் முடிக்கப்படாது வெறும் தண்ணியை ஊத்தாம முருகன் தாங்க மடைப்பதாங்க சொல்லுவாங்க. வேமா சுற்றி ஆடுவாங்க. ஆறு நாட்டுக்காரங்க ஜனபுத்தரத்துல இருந்து சரக்கு அப்படியே ஆறுக்கார பையன் வாயில கொஞ்சம், அப்படியே பெட்டிக்கார வாயில கொஞ்சம், அப்படியே முள்ளக்கார வாயில கொஞ்சம். அண்ணே நீங்க நேற்று வேற அப்படி ஆகி போச்சு. பின்னால போகாதீங்க, ஆயிரத்த பின்னால போகாதீங்க. ஆமா போகாதீங்க, பின்னால போகாதீங்க. மேடையிலே ஏவிஜி ஆசை தம்பி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. அதை விட்டு தொடர்ந்து அத்தான் துறை அவர்கள் எங்களுக்கு வருஷம் இந்த மேடையை சுத்தம் பண்றதுக்கு ஜேசிபி கூப்பிட்டு மனசடிக்காம அப்படியே உடனே வந்து எல்லாமே செஞ்சு விட்டுறாரு. அவர்களை பௌர்ணமி குழு சார்பாக பொன்னாடை பற்றி குரல் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவர்களுக்கு கருப்பணசாமி நல்ல வளமுடன் வாழ வைப்பார் என்று எங்கள் பௌர்ணமிக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடை போற்றிய அழைத்து உள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாடுறானா மருந்து வச்சுட்டு வந்துட்டாரு. ஆமா குளிர் போத்திக்கலாம். பரவாயில்ல, ஏன்னா கேட்டு வாங்குறத காட்டிலும் அவங்க கொடுக்கறத வாங்குறது பெருமைன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னாட ஒருத்தரே புகழ் மறைக்க முடியாது. ஒருத்தர் ரொம்ப கட்டிக்கார கடமை. எல்லா ஊர்லயும் நாளைக்கு போகணும்னா என்ன சொல்லுவாருன்னா ஆள் ஒரு மாலை வாங்கிட்டு வருவாங்க, பெட்டிக்காய் வர சொல்லுவாங்க, அவரை கொண்டு போட்டுருவாங்க, முதற்கார பேர சொல்லுவாங்க, அவரை கொண்டு போட்டுருவாங்க, ஆடு ஒன்றுக்காரத்தை சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு மாலை, தாரக்கார பொண்ணு கடைசியில கோமலுக்கு ஒரு மாலை போட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளை பூரா நீர் மாலை எடுக்க போறது இந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்துக்கோ. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. களி எடுத்து கட்டுறோம்னா நம்ம துண்டை கட்டி குளிக்கிறோம்னா பேர் கட்டணும்டாண்டு எங்களுக்கு துண்டு துணியை அற்புதமாக புன்னநாயக போட்டி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்று இருக்கக்கூடிய மூத்தோர்கள் இளைஞர்கள் அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பாக வேறு வேறு கேட்கக்கூடிய நன்றி வணக்கம். அப்படியெல்லாம் நடந்து போமா ராஜா. எல்லா ஊர்லயும் நாடகம் பார்க்கறாங்க. 400 நாடகம் பார்க்க போனேன். 400 நாடகம் பார்த்து நான் ஒரு நாடகம் பார்க்கறேன்னு போய் நாடகம் பார்க்க போனா கூட்டம்னா கொல்லப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துல நடுவுல போய் உட்காந்துக்கிட்டு நாடகம் பார்த்து அவங்க கை கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப வர பத்திரிகார் கூப்பிட்டு கேட்டாரு,
எப்ப நீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிடலையான்னு கேட்டாங்க. சரி. அப்படியெல்லாம் ஆகி போகும் ஒரு சில ஊர்ல. என்ன போகும்? ஆகி போகும் இல்ல ஆகி போகும்னு நீ ஆகி போகும் நடத்திட்டு போறது அப்படியெல்லாம் நம்ம காட்டல் கப்பல் இப்படி ஒரு ஊரா நடந்து போறானே பயிர்ல கட்டு போவேன் காலத்துல கட்டு போவேன் இவனுக்கு வந்து கல்வாணத்தை செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் கல்யாணம் நாட்டல் கப்பலுக்கு ஊர் ஊரா பொண்ணு தெரி பார்க்கறாங்க. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு கிடைக்கல எனக்கு. நஷ்டங்க ஏற்கனவே 8 தப்பாண்ட கட்டிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப கிடைக்கிட்டாங்க. பத்திரிக்கை நாட்டு பார்த்துட்டு போய் பொண்ணு பார்க்கறாங்கன்னா ஒரு இடம் கிடைக்கல. அப்ப ஜாதகாரத்தை போய் கேட்டாங்க. ஜாதகாரத்தை கேட்டா ஜாதகாரன் என்ன சொன்னாரு, கிழக்க போய் வடக்க விரும்பு, அங்க உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்தா உன் குடும்பம் ஓடு வரணும்னாங்க. அதெல்லாம் யாரும் சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா இல்ல மோத்தா அப்படியே லெப்ட்ல போய் அப்படியே ரைட்ல கட் பண்ணி மோத்தா ஸ்ட்ரைட்டிங் அப்படி இருக்கிறேன் காலம் அப்படி போச்சு. அப்படி போய் பொண்ணு பார்க்க போறாங்க. சரி. போய் பார்த்தா பொண்ணு எப்படி பொண்ணு எப்படி? அப்படியே பொச்சுலையா சிற்பி செதுக்காத பொச்சில்லை பொச்சில்லை புது பொண்ணு அப்படிதான் இருக்கு. சரி. அப்படியே போய் பார்த்திருக்காங்க. பார்க்க 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 சரி. அப்படி லட்சணமான பொண்ணு நம்மளுக்கு அப்படியே கிச்சன் நட்டம் என்னது? மனசு சரி. வக்காளி கட்டுறதுல என் மயனுக்கு கட்டணும் இல்லாட்டினா விட்டு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. கட்டுனா எப்படி? என் மாமனார் சீரு எத்தனை வண்டி சீரு கொடுக்குறேன்? 17 வண்டி சீரு, கிட்டத்தட்ட 60 வகை நகை, எனக்கு ஒரு புல்லட்டு அப்படி ஒரு வண்டி 2.5 லட்சம் ரூபாய் கையில வரும். இவ்வளவு முடிச்சாங்க. ஆஹா நல்ல மாமனாரா பொண்ணு நல்ல உள்ளே இருக்கிறாங்க. காலத்துல ஒரு வந்து தாலியை கட்டிட்டு தாலியை கட்டி எல்லாம் முடிச்சதுனால இந்த சொல்லுவாங்க சாந்தி மூத்தரம் முகூர்த்தம் எனக்கு ஒரு வாரமா அந்த பழக்கம் எல்லாம் தாலிக்கே படுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டு அம்மாட்ட கட்டி, தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மணி 10 ஆச்சு, அம்மாட்ட முன்னாடி படுக்க கூடாது, உனக்கு ஒரு பொண்டலாட்டி வந்திருக்கா, பொண்டாட்டிட்டு போய் படுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஏமா என் பொண்டாட்டிட்ட போய் எப்படி படுக்கணுமான்னு கேட்டதுக்கு இந்த அம்மா சொல்லிட்டு ஒன்றும் இல்லப்பா, உன் மாமனாரு நல்லா தலைகாட்டி பயணம் கொடுத்துருப்பாரு, கட்டளை கொடுத்து உன் முட்டாட்டி படுத்துருப்பான், பக்கத்துல போய் படுத்து தூங்குடான்னு அம்மாட்ட அப்படித்தான் படுத்து கிடந்தேன். போய் கொண்டாட்டிட்டு போறதுக்கு என்னடா பயன்படு, நானும் விறுவிறுன்னு போய் படுக்கலாம். ஆமா விறுவிறுன்னு போன சொல்ல டப்புன்னு சாப்பாடு சேர்த்துட்டேன். ஏன் கொண்டாட்டி சாப்பிட்டது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா நம்ம படத்துல அம்மாவை பார்க்க விடாம செஞ்சுட்டாலே அப்படின்னு கட்டில போய் பக்கத்துல படுத்தனுப்பு. படுத்தாக்க நான் புது புடிச்ச நான் கண்டா என்ன பண்ணா திருப்பிக்கிட்டு படுத்தேன். ஆனா வெக்கப்பட்டு திருப்பி படுத்தாக்கா அப்ப என்ன கிடைக்குது, அவ காட்டத்தை என் மூஞ்சிக்கு பின்னால வச்சிருக்கா. பார்த்தா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டை தாங்க முடியல, ஒரே வீச்சா என்னடா பணம் காட்டி சொத்து பத்தெல்லாம் குடிச்சிட்டு கடைசியில கண்டு இப்படி பொண்ணா கட்டி கொடுத்துருக்காரு, என்னது வீசுதுன்னு போய் பார்க்கலன்னு கடைசியில ஊழ காத்து முடிய கட்டி கொடுத்துருக்காங்க. நான் குட்டத்திலே வடக்கில் வருவன்னு எடுத்துட்டு காத்தாக்க ஓட்டி போனதுல நம்மளை பத்தி ஏன் நோய்பாங்க ஏன்னா பொண்ணா வந்து கட்டி வச்சுக்க எங்கடா கப்பலை பார்க்கலாம் நீக்கி குறைச்சிடும், அதனால வெட்டாம மாட்டிட்டு போச்சு. ஆனா என்னடா வீட்டுல பொண்டாட்டி பழக்கமா எதிர்த்து ஓடியாங்க காத்த கடிச்சு, நம்ம பொண்ணாமா பார்த்து கட்டி வச்சுக்க உலகாரம் பண்ணி ஊழ காத்து முந்தைய கட்டி வச்சு போனா வீசி தொகை இருமாண்டி. அப்பதான் அம்மா சொல்லிட்டு வாடா ஜாதகத்தை போடுவான். அவர் சொன்னாரு போய் காத்தா கூட்டிட்டு போதும் 11 மணிக்கு ஜாதகரை ஒதுக்கி கட்டா. ஐயோ அதெல்லாம் நினைக்காதீங்க, அந்த புள்ளைய கட்டுறது உங்க குடும்பம் ஓடு வர போகுது அப்படின்ட்டாங்க. அதுக்கு இதுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்டாருக்கு என்ன சொல்றாரு, ஒருவருன்னு புது மண்டபத்துக்கு மதுரைக்கு போ, சிலுவர் கடை வச்சிருப்பாங்க, அந்த கடையில அந்த புள்ள காத்த அளவுக்கு வளையும் பாருங்க, தூக்குவாளிய வாங்கி 2 காலையும் கட்டி விட்டு புழப்பம் நடத்துறாங்க. நம்ம முதல் நாள் படுக்க முடியாத, நாளைக்கு தானே வாங்க போகணும் வாடி வாங்கி வந்து கடைபிடிச்சு புது மண்டபத்துக்கு வந்து மெனக்கட்டு வந்து அம்மா 2 வாடி வாங்கிட்டு வந்து காதுல கட்டி விட்டுருச்சு. நம்ம போய் படுத்தோம்னா இன்னும் 1-2 ஒழுங்கு நாள் வீச்சு தொலைகி அவங்ககிட்ட போய் படுக்க கூடாதுன்னு முதலாட்டம் படம் பார்க்க போட்டு முதலாட்டம் படம் பார்த்துட்டு வர்றேன்.
வந்து பார்த்தா வீட்டுல போய் கொண்டாட்டிட்டு படுப்போம்னு பார்க்குறேன். அவன் மொத்தம் காத்தா கட்டி விட்டுருந்தா 2 வாலியும் காணும். ஆஹா, என்னடா பொண்டாட்டி கட்டி விட்ட வாலியை காணுமே, எல்லா அச்சவர்கள் நாய் இதே அச்சவத்தை பொறுத்தாக்கணும் சுற்றி மத்தி ஊரெல்லாம் சுற்றி வந்து கடைசியில எங்க சித்தப்பை பையன் முன்னால வச்சுக்கிட்டு சுடுச்சோரை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நெய்யில அப்பதான் நான் கேட்டேன், ஏன்னா டேய் இந்த வாடி வெட்டி எங்கடா போனேன், உன் பொண்டாட்டி அவங்க அப்பா நெய்யி கொடுத்து விட்டுருப்பாருக்கு, உனக்காண்டி காதலையே கட்டி போட்டு படுத்து கிடந்துச்சு, நான் தான் பிடிக்க வந்துச்சு உரிச்சு ஒரு வாடியை ஊற்றி சாப்பிடுறீங்க. அப்பத்தான் சொன்னி, அட கொலகார போல அட அவன் கொண்டுக்கு வந்த நெய் இல்லடா, அவ காத்துல ஒழுங்குன ஊழலாண்டி 5 வருஷமா நின்று அவ எதிர்பார்க்காம இருக்கேன். அப்படி பண்ணால சந்தன பொட்டுமா வச்சுக்க வணக்கம் வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கு போட்டுக்கூடிய அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை வைத்து இந்த சிங்கார கலையரங்கில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நயினார் கோவில் ஒன்றியம் பி கொடிக்குளம் ஜானிபுரி கிராமத்தில் ஸ்ரீ மஞ்சன கூத்தன் ஐயனார் புராணம் பெற்ற கொடி
கம்பாக்கரை கருப்புசாமி ஸ்ரீ பேச்சியம்மாள் ஆலயம் மகா சிவன் ராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக இருக்கக்கூடிய சிங்கார கலையரங்கில் அற்புதமான கலைகளை கொண்டு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் நாயனார் கோவில் சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் அற்புதமான கலைகள் சிறந்த ஒரு நாடகம், சிறப்பான நாடகம், இன்று நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வண்டி நிறுவனம் என்ற நாடகத்தை அதி விமர்சனமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் காவல்துறை ஐயா அவர்கள் மேடைக்கு வருவார்கள். விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நினைவு கொடுக்கிறோம். காவல்துறை ஐயா அவர்கள் மேடைக்கு வருவார்கள் அழைக்கிறார்கள். ஊர் அம்பலக்காரர் மாமா கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். வாங்க வாங்க நயினார் கோவில் காவல்துறை ஐயா அவர்களுக்கு பொன்னணி பற்றி தருகிறோம். இந்த நாடகம் உறவுகள் பள்ளியை மறந்து சாதி என்ற பேரத்தை நீக்கி சமத்துவத்தை கையில் கொள்ளக்கூடிய புறமானுடைய வரலாறு. இந்த வரலாறில் அற்புதமாக நடிக்க கண்டு கொண்டிருக்கக்கூடிய நடிப்பரசு, அன்பிற்கும் மரியாதைக்கும் போட்டு வரக்கூடிய அருமை மகிழ்ந்துணர் சென்னை இடமலம், பண்டிதர்மலம், ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்யவன் சாவித்திரி, தூக்கி, சாதாரணம், மதுரை பாண்டி, மகமாயம்மன் அதுவரையிலும் வாழக்கூடிய ஆற்றல் படைத்த எனது அருமை மைந்தூரர் MKM சமய கருப்பு அவர்கள் வேலன் வேலன் வெறுத்தனாக ஒருத்தனாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். குயிலினுடைய உடல்வாய்ந்து சென்றவர்களும் புகழ்பெற்று வரக்கூடிய நடிப்பரசு எனது அருமை சகோதரி பாரசக்கூடிய திரைப்பட புகழ் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னமும் ஒரு டிவி சீரியல் நடிப்பதற்கு அடுத்த மாசத்தே டேட் வாங்கியிருக்காங்க. அதனே நாடக சீசன். அருமை சகோதரி எஸ் மேகல் அவர்கள் இவ்வரவு நிலையிலே வள்ளி நாயகியாக தோண்டி கச்சேரி கணக்காக கலையா கணக்காக தமிழ் கலையுடன் போட்டு விட்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்த வல்லாள மாநகரை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை எஸ் மணிக்குமார் அவர்கள் கலகப்பிரியாக தோண்டி கச்சிருவார். இந்த மலையில குறிச்சி தலைவர்கள் அடிக்க கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அப்பா பல படங்களை பார்ப்பதற்காக சென்று அந்த படங்களை பார்த்து பயந்து தற்பொழுது கொட்டைக்கு முன்னாலே படுத்து கிடக்கக்கூடிய முனியாண்டி அவர்கள் இன்று குறிச்சி தலைவராக நடிக்க மாட்டார். அதற்கிடையாக அவர்களுடைய சக்கரத்தேவி என்று புகழ்பெற்று வரக்கூடிய நடிப்பின் நாயகன், சிறந்த ஒரு அருமைய கலையரசு, அருமை அப்பா பெரிய ராஜ நடிகர் ஈண்டெடுத்த புள்ள 2 உள்ளே இன்னைக்கு வந்திருக்கு. என்ன தொல்லையா இருக்க போதும். எம் கோவிந்தராஜன் அவர்கள் அற்புதத்தை இசைத்து காட்டுவார்கள். Ah
அடுத்த வருஷம் பெட்டியில எழுதி போட்டுருவேன். 5500 ரூபா சம்பளம் கொடுத்தாத்தையும் பெட்டியை தூக்க வேண்டும். ஏன்னா வருஷம் வரையில 150 ரூபா கொடுத்தாலும் நாளத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு 4 பாட்டு முறையா பாடி கத்துக்கிட்டா 5000 ரூபா 6000 ரூபா பெட்டிக்கு. ஊர்க்காரங்க நினைப்பாங்க நாடக அமைப்பாளர்கிட்ட ஏன் புள்ள வாசம் நாடகத்துக்குவாங்க. பெட்டிக்காருக்கு 5000, மிருதக்காருக்கு 5000, ஆள் ரோட்டுக்காருக்கு 3000, தாளக்காருக்கு 2500. எங்க ஒருத்தவங்களுக்கு அரியானவங்க என்ன செய்வாங்க, நாடகம் பேசுறவங்கள இவ்வளவு காசாயா அப்படின்வாங்க. மதுரையிலேருந்து வண்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு விற்கிற விலைக்கு பெட்ரோல் விலை என்ன விலைன்னு உங்களுக்கு டீசல் விலை தெரியும். அங்க இருந்து இவ்வளவு காசு. ஆனா தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடு, நாடகத்தை கொடுங்க. நாடக அமைப்பாளர் வையாதீங்க. காசு கூடி போச்சு. நாங்கள் நாடகம் நடத்திட்டே போய் சாப்பாட்டுக்கு வாங்கணும். அரிசி கிலோ எவ்வளவு, பருப்பு 100 எவ்வளவு, எண்ணெய் 50 எவ்வளவு. பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற காசு வச்சு சாப்பிட்டு அதைத்தான் நாடக அமைப்பாளர் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அற்புதம் அற்புதம் வாழ்ந்துருவேன். அதற்கிடையாக அற்புதமாக அதற்கிடையாக சிறப்புறையில் சிறப்பாக இந்த மேடையிலே மருதகத்தை இசைக்க வந்துள்ள மருதகத்தான் அருமை அண்ணன் என்னை போன்று 7 வயதிலிருந்தே இந்த கலை உலகத்தில் புகழ்பெற்று திண்டுக்கல் அங்குமுலாசு ஐயா அவர்களுடன் சிறு வயதிலிருந்தே வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளரும் இந்நாளில் பல கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் பாசமிகுந்த KN பாலன் அவர்கள் அற்புதமாக மிருதகத்தை இசைத்து பல வாத்திய கருவிகளை வச்சு இசைப்பார். மற்ற மாதிரி 2 மட்டும் வச்சு விடிய அட்டுப்பிட்டாங்க. 6 கட்ட 7 கட்ட கொண்டாந்துருக்காரு. ஒன்னொன்னு இதுல செண்டாமண்ணா இங்க ஊர்களில் எவ்வளவு கேட்குறேன், 50,000 60,000. இன்னைக்கு அடிப்பார். அந்த அடியை கேட்டுக்குங்க.
அவன் குண்டியோட கறி இல்லை, அவனுக்கு 3 உண்டாட்டி 4 உண்டாட்டி நல்லா கை தட்டி போச்சு. எத்தனையோ ஊரே நான் நாடகம் பார்த்துருக்கேன். எங்க அண்ணன் பாலை மாதிரி முடிஞ்சவங்க யாருமே அடிக்க முடியாது. அந்த பாசத்தோட நான் அண்ணனுக்கு புடிச்சாங்க. இதே உண்மையான ஞானத்தை. ஏன்னா எத்தனையோ மிருதக்காரங்க வருவாங்க, வந்தாலும் அவகிட்ட இருக்கக்கூடிய கருவிகளை வச்சு வாசிப்பாங்க.
இந்த இடங்கால அடிக்காது. ஆனா அதத்தையும் சொன்னி காஜி உருப்பட்ட காஜியப்பாங்க. ஆனா ஒழுங்கா வாசிக்க தெரியாது. அவர் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க வார்த்தை விருப்பப்பட்டு இந்தப்பா ஒரு 4000 ரூபாய் கொண்டுட்டு போமான்னா அவர் வாட்டு போயிடுவார். ஆனா ஒரிஜினலுக்கு 5500 கேட்குறாங்க. பரவாயில்ல அண்ணே, அதுக்கு தான் உங்களுக்கு ஊரா பொண்ணு பார்த்து நல்ல ஒன்றா பார்த்து கட்டி வச்சிருக்காங்க. கடைசியில் போய் என் குடும்பத்தில் தான் பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. இருக்கட்டும், நல்லா நீண்டோடி காலம் என் பேர பேத்தியோட நல்லா வாழணும். அதுனே ரொம்ப நாளைக்கு பிறகு நீ சந்திச்சிருக்கேன் பாரு, அதுதான் ஒரு பெருமை. அதற்கிடையாக அற்புதமாக ஆடோட இசைக்கு வந்துள்ள ஆடோட மாஸ்டர் பல வாக்கிய மன்னனிட்டு பட்டங்கள் பெற்று வரக்கூடிய நகைச்சுவை நடிகர் கருவனூரை சேர்ந்த சதீஷ் அவர்களுடைய மகனுமாகிய எனதத்தை மகன் கே மணிகண்டன் அவர்கள் ஆடவுண்டு கீழவுண்டு நடுறவுண்டு ரஞ்சித் என்ன மணிகண்டன் ஓடிட்டாங்க தானா இடிதானா ரஞ்சித் பயிரா சரி இருக்கட்டும். ரஞ்சித் அவர்கள் சிறப்பாக ஆடவுண்டை இசைத்து காட்டுவார். சும்மா அடி தோல் கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க போறவங்க வாங்கிட்டு போயிடலாம். சும்மா அடிச்சு கிழிச்சு விடு. செத்தமான தோல் தாங்க அது. கொல்லப்பட்டவைய கிழிக்க தெரியாம இருக்கிறாங்கடா. இருந்தாலும் பரவாயில்ல. அதனுடைய அற்புதமாக தாளத்தை செய்து வந்துள்ள தாளமத்திய மாஸ்டர் அருமை மருமகன் ஆகிய மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தாளத்தை சிறப்பாக இசைத்து காட்டுவார். பரவாயில்ல, மருமை பாவம் அவர் ஜாமியா கொஞ்சம் பெருசு
தெரியுது. நாடகம் பிடிச்சி நாங்கெல்லாம் துணிமணியெல்லாம் அள்ளிக்கிள்ளி சுருட்டி கிருத்தி ஒண்ணி சேர்க்கணும்னா ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த அளவுக்கு சிரமம் இல்லாத வேலை. அவர் வர பைக்கில் கையை எடுத்து தைஞ்சப்பு விடிய விடிய புத்தகம் பைக்கில் போட்டு காலையில் வண்டி ஏறாரு. நாங்கள் துணிமணி மடிக்கிறதுக்குள்ள பாதி நேரம் ஆகிப்போகுது. அதற்கிடையாக அற்புதமாக சிறப்பான முறையில் இந்த மலையிலே ஆடல் அரசி அகனைய சுந்தரி தென்னமரத்து சிட்டு தேர்ந்தெடுப்பல் அட்டு மலரை கண்டெடுத்த மணப்பாறை செட்டு மங்கையும் மறைக்கும் அங்கையர் கிண்ணி. ஆமா நான் உள்ள வயிறு நொட்டவா இந்த வயிறுவே இருக்கட்டும். அன்பிற்குரிய சகோதரி மதுரை சேர்ந்த எம் லைலா அவர்கள் காமிக்காக தோண்டி வைத்திருப்பார். மாமரத்து கெட்டிக்காரு பாருங்கய்யா. ஏன்னா பொம்பளை பிள்ளை வேற தடவை எப்படி பாட்டு பாடினார் பார்த்தீங்களா பிரபல. அதற்காக இந்த மலையில் உங்களுக்கு முன்னாலே இது சிறந்த முறையில் ஒளிமொழி அமைத்துக் கொண்டு வரக்கூடிய ஒளிமொழி சாதனம் செண்டை கிடமலாம் தனக்கு நிகர இந்த வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய அற்புதமான ஒளி, நல்ல ஒளி, சிறப்பான ஒளி. தம்பி கல்யாணம் வச்சா அவர் ரேடியோ கரெக்டா சொல்லு. உன் கல்யாணத்துக்கு நீ கல்யாணம் மட்டும் பண்ண அவரை போட சொல்லுவான். இல்லப்பா ரேடியோ கரெக்டா போட சொல்லுவோம். பாசக்கூடிய கேஜே பாலன் ஆடியோஸ் பி கொடிக்குளத்தை சேர்ந்தவர் அற்புதமாக அமைந்திருக்கின்றார். போடுங்களப்பா போடுங்க பாட்டு இல்லையா போன ஆள் இல்லை. அதுதே அவர் தான் கெட்டிக்காரு. இல்லைன்னா 50 வாட்டு போட்டு எங்களை 14 பாட்டு வந்தாங்க. ஆமா பூக்கடைக்கு வரமே தேவையில்லை. அந்த வாடையே வரணும் அங்க இருந்து. அதற்கிடையாக சிறப்புடைய சிறப்பாக குட்டகை அமைத்திருப்பவர் குட்டகைக்காரர். அப்புறம் கொத்தனாரா செய்வார். ஒரு சொட்டு தண்ணி இங்க விழுகாத அளவில் வச்சிருக்காரு. பார்க்கக்கூடிய அருமையான ஏபி எம் ராஜா அற்புதமாக கொட்டகை அமைத்திருக்கின்றார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம். அத்தோடு இந்த மலையிலே சாப்பாடு ஏற்பாடு விழா கமிட்டியார்கள் சிறப்பான சாப்பாடு, நல்ல சாப்பாடு. சாப்பிட ஆசையா இருந்துச்சு. ஹோட்டலில் வச்சிருந்தாலும் அப்படி சாப்பாடு திங்கிறதுக்கு அகிரம் இல்லை. என்ன பண்றது? சாப்பாடு அமைத்த அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி வணக்கம்.
அதே போல இந்த மேடையிலே நாடகத்தை எழுதக்கூடிய நாடக அமைப்பாளர் மதுப்பிற்கும் மரியாதைக்குரிய ராசன் நடிகர் முக்குடியை சேர்ந்த MS முத்துராசா அவர்கள் இந்த மேடையிலே நாடகத்தை வைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, வள்ளிரமணம், அரிச்சேந்திரா, பல புராண நாடகங்களை அமைக்கக்கூடிய ஆற்றல் படித்த அருமை அப்பா முத்துராசா அவர்களை நாடி சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்து தரும்போது உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே சீன அமைத்திருக்கக்கூடிய சீன அமைப்பகம் மதுரை MM ராஜா சீன அமைப்பகம் இருப்பிடம் மதுரை பாண்டி கோவில் அற்புதமாக அமைத்திருக்க அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி கூறி நல்லபடியா இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம கொடிக்கடத்துல இருந்து நாடகம் வைக்க முடியும். நல்லா கேட்டுக்கொண்டு இந்த வருஷத்தோட சரி அடுத்த வருஷத்துல இருந்து ஊர்ல இருந்து நல்லபடியா நாடகம் வைக்கிறபடி கேட்டுக்கொண்டு கிராமத்துல இருந்து கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மக்களும் நல்லபடியா இருந்து என் தம்பி மணிகண்டனுக்காண்டி என் பாசம் வந்து என் தம்பி மணிகண்டனுக்கு ஒரு 50 ரூபா அன்பளி ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு 50 ரூபா அன்பளி. எல்லா மக்களும் நல்லபடியா இருந்து அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல குடிக்கிறதுக்கு நாடகம் வைக்கிறபடி கேட்டுக்கொள்கிறேன். கம்பாக்கராங்க சாமி நல்லபடியா கும்பிட்டு நல்லபடியா குடிக்கிறதுல வைக்கப்படி நாடகம் நல்லபடியா கேட்டுக்கொள்கிறேன். ரஞ்சித்துக்கு 50 ரூபா கொடுத்து அடுத்த வருஷம் கம்மா எல்லாம் ரொம்ப போட்டு இருக்காரு. நல்ல நாடு செழிக்கிட்டு நல்ல மலை போயிட்டு நாங்களே பாடுவோம். அப்படி பண்ணால